ஹே பிகின்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா அண்ட் வைரலா இருந்த ஹோம்மேட் பீல் ஆஃப் மாஸ்க் தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாஸ்க் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்தது. இந்த மாஸ்க வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ வந்து இன்ஸ்டன்டா பிரைட்டன் பண்ணி, உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாம் வந்து ரிமூவும் பண்ணி குடுக்குது அப்படிங்கிற மாரி இந்த பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து அவங்க சொன்ன மாரியே வந்து பிரைட்டன் பண்ணி ஃபேஸ்ல உள்ள அந்த குட்டி குட்டி ஹேரையும் ரிமூவ் பண்ணி குடுக்குதா அப்படிங்கிறத தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ தமிழ்நாட்டிலேயே வைரலான அந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ்ல வந்து எக் வந்து எடுத்திருக்கேன். இந்த எக்கோட வெள்ளை கரு இருக்கு பாத்தீங்களா? அது மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. லைட்டா ஓட்ட போட்டு இந்த எக்கோட வெள்ளை கருவை மட்டும் நான் வந்து தனியா செப்பரேட்டடா எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ற அளவுக்கு வந்து எக்கோட வெள்ளைக்கருவை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த வெள்ளைக்கருவோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் இது கூட பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் எடுத்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வெள்ளைக்கருவோட இந்த காஃபி பவுடரும் டர்மரிக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்க வந்து டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இது எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிண்டும் போதுதான் இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ எக்கும் காஃபி பவுடரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னோட ஃபேஸ்ல வந்து இந்த எக்கை வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் எப்படி பீல் ஆஃப் மாஸ்கா இதை கன்வெர்ட் பண்ணணும் அண்ட் எவ்வளவு நேரம் வந்து ஃபேஸ்ல வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையுமே வந்து நான் டீட்டெயிலா வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவை வந்து பாருங்க. இப்ப பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் இந்த பீல் ஆஃப் மாஸ்க வந்து ரெடி பண்றது. இப்போ வீட்ல இருக்கிற 3 இன்கிரீடியன்ட் தான். அதுலயும் மெயினா வந்து எக்கு தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நானும் எக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் அண்ட் டர்மரிக். டர்மரிக் வந்து எல்லாருமே மிக்ஸ் பண்ணல. ஒரு சிலர்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து டர்மரிக் வந்து ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி எல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டர்மரிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இந்த பீல் ஆஃப் மாஸ்கை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பிரஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரஷ்லயே எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதை கையில வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அப்ளை பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஜெல்லி டைப்ல தான் வந்து இருக்கும். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் வந்து கீழே ஏதாவது மேட் இந்த மாதிரி ஏதாவது விரிச்சு விட்டுக்குங்க. விரிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கீழே எல்லாம் சிந்திருச்சுன்னா எக்கோட ஸ்மெல் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ அதனாலதான் இது இப்ப நான் அப்ளை பண்ணும்போது வந்து எக்கோட ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. எக்கு ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு எக்கு ஸ்மெல்லே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இது கூட லாவெண்டர் எசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் எக்கோட ஸ்மெல் வந்து இருக்காது. இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி எடுத்து ஃபேஸ்ல வந்து நீங்க இது மேல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்றதும் வந்து அந்த எக்கு வந்து நல்லா ஈரமா இருக்கும் போதே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து ஒட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரை அதுக்கு மேல திரும்ப வந்து எக்கு இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் கொடுத்து முடிச்சிருங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கிற இதே வந்து தெரியாது. உங்க ஃபேஸ்லயும் வந்து நல்லா அப்ளை ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலையும் வந்து இன்னொரு லேயர் வந்து கொடுத்துருந்தாங்க நாங்க இந்த வீடியோல.
எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும், அது பீல் ஆஃப் பண்ணும்போது வந்து நல்லா ஸ்மூத்தா வர்றதுக்கும் வந்து இந்த செகண்ட் லேயரும் வந்து குடுத்துருந்தாங்க. செகண்ட் லேயரும் குடுத்துட்டு, அதுக்கு மேலேயே வந்து திரும்பவும் வந்து அந்த எக்கோட பேக் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது. அதையே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாரி தான் அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தாங்க. வீடியோல சொல்லியிருந்த மாரியே வந்து செகண்ட் லேயரும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிட்டு வந்து இது எவ்வளவு நேரம் வந்து ட்ரை ஆக விடணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பேக் நல்லா காயணும். இப்ப நான் தொட்டு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நல்லா காஞ்சிருக்குன்னு. இந்த மாரி காஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருப்போம் பாத்தீங்களா? அந்த டிஷ்யூ பேப்பர அத வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாரியே வந்து நானும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா ஒரு சிலர் வந்து இதுல வந்து பெயின் வந்து இல்ல சுத்தமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டா இருக்கிறதுனால எனக்கு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் முடியவே வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டனால எனக்கு வந்து அந்த முடியையும் வந்து உள்ளக்குள்ள மாட்டிக்கிட்டனால எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. லைட்டா வந்து எடுக்கும்போது பெயின் இருக்கத்தாங்க செஞ்சுச்சு. உங்களுக்கு பெயின வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமா இந்த பேக்க வந்து நீங்க ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, வீக்லி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல வந்து டெய்லி வந்து ஃபில் அப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து எடுத்ததுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. அண்ட் ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஸ்டன்டான பிரைட்னஸ் வந்து லைட்டா வந்து கண்டிப்பா தெரியுதுங்க. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேன் இதுகளெல்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணியும் கொடுக்கும். ஏன்னா, இதுல வந்து காஃபி பவுடரும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். உங்க சன் டேனையுமே வந்து ரிமூவ் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் எடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ்ல இருக்கிற குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் எடுக்கல. குட்டி ஹேர்ஸ்லாம் வரவே இல்ல. நான் குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் எனக்கு வந்து வரல. ஆனா ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்குது இந்த பீல் ஆஃப் மாஸ்க். நீங்க வந்து இந்த மாஸ்க்க வந்து போடும்போது உங்க ஹேர வந்து நல்லா இழுத்து பிடிச்சு கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரீ ஹேர் விட்டனால அந்த ஹேர்லாம் வந்து அந்த மாஸ்க்குள்ள போயிருச்சு. நான் இழுக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால வந்து உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஹேர வந்து நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. டைட்டன் பண்ணிட்டு இந்த பேக்க வந்து அப்ளை பண்ணுங்க. இது வந்து ட்ரை ஆகுறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆவது நம்ம டைம் வந்து குடுக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து ரிமூவ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பா குடுக்கும். பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து எடுத்ததுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல ஏதாவது இரிட்டேஷன் இந்த மாரி இருக்கு அப்டின்னா, நீங்க உடனே வந்து ஐஸ் கியூப்ப வச்சு உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்போது அந்த இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.